நமக்கு எதிரான யுத்தம் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக செயல்பட வேண்டும் என்றால் அந்த நம்முடைய யுத்தத்தில் அவைகள் நிந்தனையின் யுத்தமாக இருக்கலாம், வார்த்தையின் போராக இருக்கலாம், அது வேறு பல பிரச்சனையாக இருக்கலாம். அதை சகித்து கொள்ள ஆண்டவரே, நான் சகித்து கொள்ளணும்ப்பா, இந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் பொறுமையாக இருக்கணும் ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று அதை சகித்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய வெற்றிக்கு மிக மிக அவசியமான ஒன்று சகித்து கொள்ளுதல் என்ற ஒரு அழகான அனுபவம் பாருங்க. அந்த சகித்துகளுக்கு மன்னித்தல் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த சகித்துகளுக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார், விட்டுவிடுதல் இருக்கிறது. அது சகித்து கொள்ள கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. சத்துரு யுத்தத்தை இன்னும் பலப்படுத்தி கொண்டிருக்கலாம். சத்து நமக்கு எதிரான தாக்குதலை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கலாம். எவ்வளவு தூரம் அவன் அதிகப்படுத்தி கொண்டிருந்தாலும் கர்த்தரின் நாமத்திலும்